அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிடம் சேனலில் நம்ம நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட சிறப்பு அம்சங்கள். ஆல்ரெடி மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துட்டோம். அந்த நட்சத்திர பாதத்தில் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்திருப்பவங்க எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்கறது அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்றது 2 ராசியில் வருங்க. ஒன்று ரிஷப ராசி, இன்னொன்று மிதுன ராசியில் வரும். இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றத இப்போ பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்தை நம்ம ஒருத்தர் ஜென்ம ராசி எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அவன் சந்திரன் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ அதுதான் அவங்களோட ஜென்ம ராசின்னு கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? அதே இந்த சந்திரன் அப்படிப்பட்ட இந்த சந்திரன் பிறந்ததே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசி தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சந்திரன் பிறந்ததும் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரங்க. ஸோ அந்த இந்த அந்த அந்த சிறப்பு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காருக்கு உண்டுங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர். இன்றைக்கி அக்ஷய திருதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் காத்தால 11 மணிக்கு மேலே பார்த்தா இன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரம் பிறக்குதுங்க. ஸோ இது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாத 10 அவதாரங்கள் பேர் மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களில் பரசுராமர் அவதரித்ததும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் தாங்க. ஓகேங்களா? அவர் அவதரித்து சித்திர மாதத்தில் வளர்பிறை அக்ஷய திருதி அன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் தான் பரசுராமர் அவதரித்தார். ஸோ இன்றைக்கி பரசுராம ஜெயந்தி வேறு. அது ஒரு சிறப்பு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்னொரு சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த மிருகசீரிஷம் என்ற மிருகன்றதுக்கு சமஸ்கிருதத்தில் மிருகன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழில் மானுன்னு அர்த்தங்க. ஸோ அந்த மானோட மிரட்சியான கண்கள். மான் ஒரு இடத்துல ஒரு தண்ணி குடிச்சதோ சாப்பிட்டுச்சோம் அப்படின்னா திடீர்னு அந்த இடத்துல ஒரு சத்தம் வருது அப்படின்னா டக்குன்னு தலையை தூக்கி இப்படி சுற்றி பார்க்கும் இல்லைங்களா? அதனுடைய அந்த இதை தான் அந்தப்பட்ட உருவம் தான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட சின்னங்க. இது இன்னொன்று என்ன பார்த்தா இந்த சின்னம் பார்த்தோம் அப்படின்னா முக்கோண வடிவில் இருக்கும். இது சிவபெருமானோட நெற்றிக்கண் போலவே இருக்கும். அதனால தான் இவங்களை தீர்க்கதரிசிகள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, மேலும் சொன்னோம் அப்படின்னா இந்த மான் உருவத்தை சிவபெருமான் அவருடைய ஒரு கையில் வச்சுருப்பாருங்க. அதான் ஒரு பாட்டிலேயே நம்ம ஜனனி ஜனனின்ற சாங் நம்ம கேட்குச்சு. அதில் உங்களுக்கு தெரியும் அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை இந்த ஒரு மான் மழுவும் சிறு பூந்துகிலும் சொல்லிட்டு அந்த பாட்டு வரிகள்லேயே வரும். அந்த ஒரு சிறப்பு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இதெல்லாம் அடிப்படையில் தான் அவர்கள் எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிந்தவர்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. அது ஒரு சிறப்பு இவங்களுக்கு உண்டு. இவங்க எல்லாரோடும் சிறப்பு அம்சங்கள் எங்களோட சிறப்பு அம்சங்களை பார்க்கச்சு அதனால தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஈவு இறக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். தாய் அன்பு உள்ளவர்கள் அதிகமாக இருக்கும். இவங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் வேகமாக மான் போல் வேகமாக செய்வாங்க. காற்று ராசி வேறு இருக்குது, அதனுடைய வேகமும் அதிகமாக இருக்கும். செயல்திறன்கள் அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மையும் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் இவங்க செயலில் அதேமாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய பதவிகளில் தான் இருப்பாங்க. நல்ல நிலைகள் இருப்பாங்க. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். அதேமாதிரி இவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னா இவங்க கிட்ட நிற்கிறதுன்றது கஷ்டம். அது ஒரு இது இருக்குது இவங்களுக்கு. தொழில்லையே நீதி நேர்மை இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். இவங்க சில பேர் ஜோதிடர்களாக இருப்பாங்க. நண்பர்கள் வட்டங்கள் அதிகமாக இருக்கும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க செய்கிற தொழிலில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் நிறைய பேர் சொந்தமாகவே தொழில் செய்வாங்க. அந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸ்மார்ட் ஒர்க்காக புத்தி சாதியத்தில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அதில் நல்ல இன்கம் தவிர்ப்பாங்க. இவங்க பணம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். அந்த பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியும் அவங்களுக்கு. இவங்களுக்கு ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 32 வயசு வரைக்கும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் தடைகள் இருக்கலாம். அதுக்கப்புறம் பிற்கால வாழ்க்கையை இவங்க செழிப்பாகவே இருக்கும் அவங்களுக்கு. இவங்க முன்கூட்டி யோசிக்கிறதுனால இவங்க பணத்தை சேமிக்கிறது முன்னாடியே இவங்க சேமித்து வச்சுருவாங்க. அந்த ஒரு சிறப்பு இவங்களுக்கு இருக்குது. கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இவங்க சித்தர்கள் மகான்கள் வழிபாடெலாம் அதிகமாக செய்வாங்க இவங்க. அதேமாதிரி இவங்களுக்கு அடிக்கடி பிரயாணங்கள் அடிக்கடி போகிறது இவங்களுக்கு பிடிக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு அந்த மாதிரி இதில் தொழில்கள் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொந்த தொழில் இவங்களுக்கு அது அதிகமாக நன்மைக்கு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு அதிகமாகவே நன்மைகள் நல்லாவே நடக்குங்க. இவங்க கேட்காமையே இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் கேட்காமையே உதவி செய்வர்கள் இவர்கள் தான். இவங்க ஒரு டாக்குமெண்ட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறாங்க, அதுமாதிரிலாம் சைனிங் ஏதாவது பண்ணணும், அது மாதிரி சைனிங் பண்ணணும், இல்லை லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம்
இந்த நட்சத்திரத்தில் பண்ணாங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்காங்க. எந்த தடையும் இல்லாத இவங்க இருக்காங்க. அதேமாரி இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா, இவங்க கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணலாம், ஹோட்டல்ஸ் நடத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேன்சி ஸ்டோர்ஸு, ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸ் வைக்கலாம், ஜுவல்லரி ஷாப்ஸ் வைக்கலாம், ஹார்ட்வேர்ஸு, பியூட்டி பார்லர்ஸு, அதுக்கப்புறம் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ்லாம் இருக்கீங்களா, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். அதேமாரி இவங்க வந்து பார்த்தோன்னா ஹார்ட்வேர்ஸ் வைக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர், விளையாட்டுத்துறை இதெல்லாம் இவங்களுக்கு அதான் இருக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து இவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதேமாரி இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து இவங்க வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து அமோகமாக இருக்கும். எந்தவித தடையும் இருக்காது. மேல் நோக்கியே செல்லும். அது ஒரு சிறப்பு இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு வரும் பிரச்சனைகள்லேருந்து இவங்க காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா சிவ வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு முக்கிய அமைப்புங்க. இதெல்லாம் வந்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தினோட சிறப்பு அம்சங்கள். இப்போ சொல்லுங்க இவங்க வந்து உண்மையிலே வந்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் தீர்க்க தரிசிகளே அப்படின்றதுல இந்த பொருத்தம் வந்து இவங்க கரெக்டாகவே இருக்குங்க. இதோட இந்த தலைப்பு மிருகசீரிஷத்தோட சிறப்பு அம்சங்களோட இந்த தலைப்பு முடியுது. அடுத்த தலைப்பில் நம்ம வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசலாங்க. நன்றி, வணக்கம்.